ஹாய் மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். மலேசியா வாழ் தமிழர் மக்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்தியர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா ஜெகூர் ஜூக்கு வந்திருக்கோம். மலேசியாவில் இருக்குது. ரொம்ப பிரபலமான ஜூ இது. சாரி, லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு. அவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். பாருங்கள், ஸ்விம்மிங் பூல்லாம் எப்படி இருக்குது. இதுதான் இந்த வழி பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம மலாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்காங்க ஃபேமிலியாக. இது ஒரு கஃபே மாதிரி இங்கே இருக்குது, நல்லாயிருக்கு. டீலாம் குடிச்சிக்கலாம். ஆனால் விலைலாம் அதிகம். பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஆனால் குளிக்க முடியாது. இது ஜூவோட மேப்பு இங்கே ஜகூரில் இருக்குது. இந்த ஜூ அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, செம்மையாக இருக்காங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க வீக்கெண்ட்டை. இங்கே பார்த்தீங்களா, கிட்ஸுக்கெலாம் எப்படி விளையாடுறதுக்கு இடம் இருக்குது. அவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. இங்கே பாருங்கள், நம்ம 90s கிட்ஸுக்கெலாம் இதுக்கு நல்லா தெரியும். டிமோன் அண்ட் டும்பா மாதிரி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, செம க்யூட்டாக இருக்கு இல்லையா. இங்கே பாருங்கள், இதையே தேடிட்டுருக்கு அவ்வளோ. செம ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குல்ல. வாரமெல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப இதாக இருக்குது. பாருங்கள், டைகர் படுத்துட்ருக்கு பாருங்கள், எப்படி டயர்டாக படுத்துட்ருக்கு. அதுவும் 1 வீக்காக வேலை செஞ்சுருக்கும் போது, அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது பாருங்கள். இன்னொரு டைகர் இங்கே பாருங்கள் எப்படி படுத்துட்ருக்கு. அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது புதுசாக ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது குவாலிட்டி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோழி இருக்குது, மேலே ஒரு கிளி இருக்குது. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மேலே பாருங்கள் கிளி இருக்குது பாருங்கள், வெள்ளையாக இருக்குது பாருங்கள் கிளி, அழகான கிளி. அங்கே ஒரு கிளி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆங்க்ரி பேர்டில் வருமே அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், ஆங்க்ரி பேர்ட் கிளி. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இங்கே கலராக லவ் பேர்ட்ஸ் இருக்குது நிறையா. இப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஃப்ரெண்டு போயிட்டுருக்கார். தண்ணி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். இதான் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மயில் பாருங்கள், வெள்ளை எவ்வளோ அழகாக பாருங்கள். மயில் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மயில் திரும்பவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், திரும்ப மாட்டேங்குது. இங்கே காலியாக இருக்கும். பீகாக் திஸ் இஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் சேவல். மலேசியாவில் சேவல் செம்மையாக பறக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வானத்தில் பறக்குது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக பறக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வேலை செய்கிற இடத்துல நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மயில் பக்கத்துலேயே சேவல் இருக்குது. முருகனுக்கு பிடிச்ச வாகனம், ரொம்ப முருகனுக்கு பிடிச்ச வாகனம். நம்ம தமிழ் கடவுள் இருக்கார் இல்லைங்களா, சேவலும் மயிலும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வாகனம். பாருங்கள் அவ்வளோ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தூங்குது ஃப்ரெண்ட்ஸ், டயர்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்களா, அங்கே ஒரு கிளி அழகாக பார்த்துட்டு இருக்கு, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மூவியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இல்லைங்களா, அப்படி இருக்குது, அழகாக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது. எல்லாம் அப்படி செம்மையாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 6 நாளாக வேலை செஞ்சுட்டு வந்து இங்கே பார்க்க வரும்போது இங்கே பாருங்கள், இது வந்து எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தேவாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் என்னன்னு தெரியல. இது தேவாங்க மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருக்கோம் நம்ம. அங்கே பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அமைதியாக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது ஒரு லைஃப்பில். எவ்வளோ அங்கே பாருங்கள், கீரி புல்லுன்னு நினைக்கிறேன். அது இந்த முள்ளாக இருக்குமே, அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மலேசியா சிவனாலாம் பார்த்தீங்களா, கூண்டுக்குள்ளே போட்டு அடித்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு குரங்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏப் மூவி பார்த்துருக்கீங்களா, அந்த மூவியில் இந்த குரங்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக விளையாடிட்டு இருக்காங்க. கேமரா ஃபோக்கஸ் ஆகலை, மன்னிச்சுக்குங்க, கேமரா ஃபோக்கஸ் ஆகலை. எனக்கு இந்த மொபைல் புதுசாக வாங்கினதுனால இது எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டேன். அதனால் கீழே ஒரு நம்பர் வந்திருக்காரு. இவர் யாருன்னா டிமோன் பூம்பாவில்
இந்த கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு குரு ஒன்று வரும், நல்ல கருத்துள்ள மெசேஜ் எல்லாம் சொல்லி மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த கார்ட்டூன். அதில் வந்து ஒரு குருவாக வருவாங்க அந்த குரங்கு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரியலாக இருக்கு பார்க்கும்போது. நம்ம அதே மாதிரி தான் நாம் இருக்கோம் பார்த்தீங்களா? இப்படி இருக்கு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது பாருங்க. நண்பர் ஃபோட்டோ எடுக்கிறாரு பாருங்க, எப்படி எடுக்கிறாரு பாருங்க. அது அப்படியே அந்த பெயிண்ட் பண்ண மாதிரியே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாம்பு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமா பார்க்கவே பயமா இருக்கு. அது உயிரோடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்களா, இது ஒரு ஓனம் உடும்பு மாதிரியே இருக்கு பாருங்க. உடும்பா இருக்குமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி குடிக்க போகுது, தலையா ஆட்டி. குட் மார்னிங், ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் உடும்பு. பக்கத்துல இருக்கு பாருங்க, காய்கறிலாம் சாப்பிடுறாங்க. ஹெல்த்தி டயட்ல நினைக்கிறேன். ஒன்று சாப்பிட்டு செம்மையாக டயர்டாக ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, அந்த குரங்கு தான் இது. இங்கே பாருங்க, இந்த குரங்கு ரொம்ப கோபமாக இருக்கு. சாப்பிட எதுவும் தரலன்னு நினைக்கிறேன். What is this problem? செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மாரிமுத்து மாலும் மாரிமுத்து. பார்த்தீங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஹாய் சொல்லுங்க. ஏன்னா போகாத இதுதான் அதுதான் அது பாருங்க. உங்காட் மலையில குண்டு மாற்றி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஆமாம் முள்ளமன்றி. அதெல்லாம் ஒரு இது இருக்கு பாருங்க. இவ்வளோ டேஞ்சரஸான ஒரு இது கூட அது கூட விட்டுறாங்க. அது முள்ள கட்டிச்சுன்னா என்ன ஆகுது சொல்லுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க, நம்ம பயப்பட. பார்த்தீங்களா, குட்டியாக இருக்குது, குட்டி குரங்கு. ஒரு விரல் சைஸ் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், விரல் சைஸ் தான் இருக்கும். எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிங்கப்பெண், சிங்கக்குட்டி. அது டோன்ட் டச், கையெல்லாம் உள்ள விடக்கூடாதான் பாருங்கள். செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆண் குரங்கு, ஆண் குட்டி குரங்கு. தில்ராங் மேமாங் மக்கானன். சாப்பாடு எதுவும் போடக்கூடாதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க, டு நாட் ஃபீட் த அனிமல்ஸ். சாப்பாடு போடக்கூடாதான். அது சாப்பிட்டு அதுக்கு எதனா டைஜஷன் ஆகாமல், ஃபுட் பாய்சன் ஆகிடாமல் எதனா ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் இல்லைங்களா. அதனால் வந்து அவங்களே சாப்பாடு கொடுப்பாங்க டைம் டைம். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க. நம்மளை பார்த்து பயப்படுது. நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? அவங்க மட்டும் ஓப்பன் பிளேஸில் நல்லா ஃப்ரீயாக இருக்காங்களே, நம்மளை மட்டும் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்களேன்னு ஃபீல் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. மக்கள் எவ்வளோ ஆரவாரமாக போகிறாங்க பாருங்க. பார்த்தீங்களா, எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய பிளேஸ் இருக்குது பாருங்கள். ரொம்ப ஓல்டான ஒரு மங்கி இருக்குது பாருங்கள், சாப்பிட்டுட்ருக்கு. நானே சாப்பிட்டுட்ருக்கேன், நீ வேறு ஏன்டா ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்க, வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு கேட்குறேன். பார்த்தீங்களா, கோவப்படுது கை காமிச்சதுமே. ஃப்ரெண்ட்ஸ் ஆடு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் நிறையா இருக்கும். இது கொள்ளாடுங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். காக்கா உட்காருக்கு மேலே என்ன டென்ஷனாக அடிக்க வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு நெருப்பு கோழி மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஈமு கோழிலாம் இருக்குது பார்த்தீங்களா. முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள், முதல்ல வாயை திறந்து எப்படி கோட்டை விட்டு தூங்குது பாருங்கள். நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். அதுக்காக ஒரு இடத்த மணலில் போய் அருமையாக படுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வாயை திறந்துக்கிட்டு. நம்ம எப்படி வாயை திறந்துக்கிட்டு தூங்குவோம் அந்த மாதிரி தூங்குது. இது ஒரு முதல்ல வாயை திறக்காம. இது பார்த்தீங்களா, அதோட மூக்கு ஓட்டை எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கரம் பாறை மாதிரியே இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, முதலையோட மூக்கு எப்படி இருக்குது பாருங்கள், பறவையோட சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள், வாயை திறந்துக்கிட்டு எப்படி தூங்குது பாருங்கள். ஐயோ விட்டால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோலாம் டேட்டோ போட்ட மாதிரி ஆயிரும், அப்புறம் ரியல் டேட்டோ மாதிரி. இங்கே பாருங்கள், கொக்கு பாருங்கள் எப்படி நின்றுட்டு இருக்கு, அப்படியே கெத்தா பார்த்தீங்களா. பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே தான் இருக்கேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டில் வந்து எப்படி ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்மளோட சொந்தத்தெல்லாம் ஊரில் விட்டுட்டு வந்து நம்ம இங்கே தனியாக இருக்கோம், தனியாக சாப்பிட்டுட்டு தனியாக ட்ராவல் பண்ணிட்டு இப்படி இருக்கும் பாருங்க. நீரையான தண்ணிக்குள்ளே எப்படி இருக்கு பாருங்கள், டிசைனாக காளான்.
இங்கே தான் மான் இருக்குது, மாடு மாடு எல்லாம் இருக்குது பாருங்கள். நான் சாப்பிட்டுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யாரும் பயங்கரமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் பார்க்கவே இல்லை. இதான் ஓப்பன் பிளேஸ். மானுக்கு அப்படியே இடம் மாட்டுக்கெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது இந்த இடம். தனியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம சாப்பிடலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிய போகுது. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் மலேசியாவில் ஜக்கூரில் பார்க் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.